யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. God wants to bless you and keep you a blessing. மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிப்பது? மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது எந்த ஆக்ரோஷத்தோடு ஜெபிக்க வேண்டும்? மிஷனரி ஊழியம் எவ்வளவு முக்கியம் என்ற காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும்? சரி, மிஷனரி ஊழியம் அவ்வளவு அவசியமா? பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய தேசத்தில் 2000 மக்கள் இனம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இன்னமும் அநேக மொழிகளிலே வேதாகமம் இல்லை. இன்னமும் அநேக கிராமங்களிலே திருச்சபைகள் இல்லை. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தம் இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் திருச்சபையே இல்லை என்ற அவல நிலை தேசத்திலே அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கிராமத்தில் இந்தியாவில் திருச்சபைகள் இல்லை என்றும், தமிழ்நாட்டில் மாத்திரம் 10,000 கிராமத்தில் திருச்சபைகள் இல்லை என்றும், பீகார் மாநிலத்திலே ஏறத்தாழ 40,000 கிராமத்திலே திருச்சபைகள் இல்லை என்றும் புள்ளி விபரங்கள் சொல்லுகிறது. மாற்று கலாச்சார ஊழியம் அவசியமா? மிக அவசியம். இந்தியாவிலே 3000 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது என்று கணிக்கப்படுகிறது. இதிலே 2/3 காஸ்பல் இன்னும் போகவில்லை என்று தகவல் நமக்கு உண்டு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான். நமக்கு வேதாகமம் மொழிபெயர்த்து கொடுத்தது ஒரு மிஷனரி. நமக்கு கல்வி ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு கல்வி கொடுத்தது. இந்தியாவிலே அநேகருக்கு கல்வி கொடுத்தது இப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் தான். இன்றைக்கு நமக்கு இருக்கிற அநேக அரசியல்வாதிகள் மிஷனரிகளுடைய பள்ளிகளிலே படித்தவர்கள். எஜுகேஷன், நேஷன் பில்டிங் காஸ்க்காக மிஷனரிகள் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். வில்லியம் கேரி செய்த காரியங்கள் வெறும் மிஷனரி ஊழியம் என்றால் வெறும் சர்ச் பிளான்டிங் மட்டும் கிடையாது. அவர் சமுதாய தீங்கு எவ்வளவோ காரியத்தை ஒழித்திருக்கிறார். சமுதாயத்திலே மக்கள் நல்ல காரியங்களை செய்வதற்காக அவர் முன்னேற்ற திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பெங்காலி நியூஸ் பேப்பர் முதலாவது வந்தது வில்லியம் கேரியினால தான். இப்படி பல நன்மையான காரியங்களை மிஷனரிகள் செய்திருக்கிறார்கள். இன்னமும் இந்தியாவிலே பல இடங்களுக்கு மிஷனரிகள் தேவை. ஒருவேளை வெளி தேசத்திலிருந்து மிஷனரிகள் வருவதற்கு அனுமதி இல்லாவிட்டாலும் இந்தியாவிலே நாம் எல்லாரும் நம்முடைய விசுவாசத்தை பிறருக்கு சொல்வதற்காக அரசியல் சாசன முறைமையின்படி, கான்ஸ்டிடியூஷன் படி, இந்தியா இஸ் a secular country. Everybody has the right to believe and propagate their faith. அவருடைய விசுவாசத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கும் அதை பிரகடனப்படுத்துவதற்கும் உரிமை உண்டு என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது. ஸோ மிஷனரிஸ் தேவை, தைரியமாக நான் சொல்லுகிறேன். ஊழியங்கள் தேவை, தைரியமாக சொல்லுகிறேன். இந்தியாவிலே இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவது நம்மேல் விழுந்த கடமை. நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஸோ மிஷனரிஸ்
எழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் எழுப்பப்படுவதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் படித்து விட்டோம். மிஷனரி ஊழியங்கள் கடினமான ஊழியம், ஸ்பிரிட் லெட் பிரேயர்ஸ் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய யுத்தம் என்பதே ஜெபம்தான். ஜெபம் என்பது யுத்தத்திற்கு ஆயத்தம் அல்ல, ஜெபம்தான் யுத்தம் என்றும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்தோம். மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு 5 குறிப்புகளை மிக வேகமாக இன்று நான் உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மிஷனரி ஜெபம் முதன்மையாக இருக்க வேண்டும். மிஷனரி ஜெபம் முதன்மையாக இருக்க வேண்டும். மிஷனரி பிரேயர் must be supreme in our lives. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக. ஏன் எல்லா மனுஷருக்காக? 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு. அப்படின்னா அறிவிக்கப்படாத இடங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியங்களை மனதிலே வைத்து ஜெபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்று இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. பிரதானமாய் சொல்லப்படுகிற புத்தின்னு போட்டிருக்குது. பைபிளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதன்மையாக இருக்கிறதா? மிஷனரி பிரேயிங் மஸ்ட் பி சுப்ரீம் இன் அவர் லைஃப்ஸ். யோனா தீர்க்கதரிசி தன் தலைக்கு மேலே வளர்கிற ஒரு செடியை குறித்து அக்கறையாயிருக்கிறான். பட்டணத்திலே உள்ள 1,20,000 பேரை குறித்து அக்கறை இல்லை. தேவன் அந்த மக்களுக்காக பரிதபித்தார் என்றும், அப்படிப்பட்ட பரிதபிப்பு யோனாவுக்கு இல்லையே என்று தேவன் வேதனைப்பட்டார். Prophets like Jonah are worried about the plant over their head than the 120,000 in the city when they were perishing. இன்றைக்கு அப்படிப்பட்டதான நிலைமைதானோ என்ற கேள்விகள் வருகிறது. பட்டணத்திற்காக பரிதபித்தார் ஆண்டவர். பட்டணத்திற்காக பரிதபித்தார் ஆண்டவர். நினிவே பட்டணத்திற்காக ஆண்டவர் பரிதபித்தார். நாம் பட்டணத்திற்காக பரிதபிக்கிறோமா? நாம் பட்டணத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறோமா? சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களுக்காக பரிதபிக்கிறோமா? இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து அவர் மனதுருகினார். நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்கிறதா? நம்முடைய இடுப்பு வலிக்காக, நம்முடைய வயிற்று வலிக்காக, நம்முடைய தலைவலிக்காக இங்கும் அங்கும் ஜெபிக்கிறதற்கு போகிறோம். Some places we give more money for more prayer. Sad. எப்படி நமக்கு ஸ்பீட் போஸ்ட் இருக்கிறதோ அதுபோல் நமக்கு ஸ்பீடாக போயிட்டு சில இடத்துல ஜெபம் பண்ணுவதற்கு, சில காரியங்களை எல்லாம் செய்வதற்கு சில ஒழுங்குகள் எல்லாம் சில இடத்துல செய்கிறார்கள். துக்கமான விஷயம். எக்ஸ்ட்ரா மணி ஃபார் எக்ஸ்ட்ரா ப்ரேயர்ஸ். உங்கள் இடுப்பு வலி, உங்கள் வயிற்று வலி, உங்கள் தலைவலி, இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதற்கு கியூ கட்டி நிற்கிறீங்களே, ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய இருதய வலியாகிய அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் யார்? தேவனுடைய இருதய வலியை அறிந்து ஜெபிக்கிறவர்கள் யார்? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக வேண்டுதல் செய்யுங்கள். இதோ வயல் நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது, கண்களை ஏறிட்டு பாருங்கள் என்று இயேசு சொன்னார். Lift up your heads and see, the fields are ripe for harvest today. நான் சொல்லுகிறேன், மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் ஈடுபடுகிறதுனால நான் சொல்லுகிறேன், பீகார் மாநிலத்தில் ஈடுபடுகிறோம், ஒடிஷா மாநிலத்தில் ஈடுபடுகிறோம். எங்களுக்கு இருக்கிறதான சாட்சிகள், கதைகள், சம்பவங்களை நாங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும். The Spirit of God is working. ஆவியானவர் கிரியை செய்கிறார். அறுவடை நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அறுவடைக்கு ஆட்கள் தேவை. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
Missionary praying must be supreme in our lives. முதன்மையாக இருக்க வேண்டும். Number 2, missionary praying must be specific. மிஷனரி ஜெபம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்பெசிபிக்கா ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். இன்ஃபார்ம்டு இன்டர்செஷன் இஸ் பவர்ஃபுல். தகவல்களை சேகரித்து ஜெபிக்கிற ஜெபம் மன்றாட்டு ஜெபம் வல்லமையுள்ளது. கேதர் இன்ஃபர்மேஷன், சந்திக்கப்படாத கிராமங்களை குறித்து தகவல்களை சேகரித்து ஜெபியுங்கள். 36 மணி நேரம் இடைவிடாமல் ஜெபித்ததாக ஜான் ஹைட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி, அவருக்கு அப்படி அவர் ஜெபிக்கிறவராக இருந்தபடினாலே பிரேயிங் ஹைட் என்று அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஜான் ஹைட் என்பது அவருடைய பெயர், HYDE, ஜான் ஹைட். ஆனால் பிரேயிங் ஹைட் என்று அவரை அன்பாக அழைக்கிறது உண்டு. தகவல்களை சேகரித்து மோகா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜான் ஹைடு இருந்து ஜெபித்ததாகவும் அங்கே இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியை வல்லமையாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார் இந்த மோகா டிஸ்ட்ரிக்ட்ல என்று சொல்லுகிறார்கள். அங்கேதான் ஜெபித்தார் இவர். ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோமா? கிராமத்தின் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோமா? மாவட்டத்தின் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோமா? ஊழியர்களின் பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோமா? அங்கே உள்ள ஸ்ட்ராங் ஹோல்டை நாம் குறிப்பு எடுத்து நாம் அது பலவீனப்பட வேண்டும், முடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக் ப்ரேயர். 1040 விண்டோ என்று சொல்லுவார்கள். 1040 விண்டோ, 1040 ஜன்னல். உலகத்திலே கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நாடுகள் இருந்தாலும் ஒரு 62 நாடுகள் பூமத்திய ரேகை என்று சொல்லுவார்கள்ல, இக்குவேட்டர், அதற்கு மேலே 10 degrees north of equator to 40 degrees north of equator. பூமத்திய ரேகை இக்குவேட்டர், அதற்கு மேலே 10 degrees north of equator to 40 degrees north of equator. உலக மேப்பில் வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும், மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து கிழக்கு ஆசியா வரைக்கும் பூமத்திய ரேகைக்கு மேலே 10 டிகிரிலிருந்து 40 டிகிரி ஒரு கட்டம் போட்டிங்கன்னா அது 1040 விண்டோ என்று சொல்லுகிறார்கள். 10 டிகிரி டு 40 டிகிரி ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் உலக வரைபடத்தில். இதற்குள்ள 62 நாடுகள் இருக்கிறது. அதிலே இந்தியா உள்ளே இருக்கும், சைனா உள்ளே இருக்கும், இந்தோனேஷியா உள்ளே இருக்கும். உலகத்திலே சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் 95% மேலே இங்கே தான் இருக்கிறார்கள். உலகத்திலே பாவர்ட்டி இருக்கிற இடம் இந்த எல்லை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸ்பெசிபிக் பிரேயர்ஸ். சோவியத் ரஷ்யாவுக்காக பல வருடங்கள் ஜெபித்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? பிரதர் ஆண்ட்ரூ, காட்ஸ் ஸ்மக்லர் என்று சொல்லப்படுகிறவர், சீனாவுக்குள்ள பைபிள் ஸ்மகிள் பண்ணி கொண்டு போன ஒரு ஊழியர். பிரதர் ஆண்ட்ரூ ஓப்பன் டோர் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர். நெதர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். பிரதர் ஆண்ட்ரூ ஆஃப் நெதர்லாந்து. அண்ட் ஹி வாஸ் கால்டு காட்ஸ் ஸ்மக்லர். தேவனுடைய கள்ளக்கடத்தல்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிக்நேம் உடையவர் இவர். கவனிங்க, 15 ஆண்டுகள் தொடர்ந்து பிரேயர் செயின் அரேஞ்ச் பண்ணினார். எதற்கு? கம்யூனிஸ்ட் கண்ட்ரி USSR, ஃபார்மர் USSR, சோவியத் ரஷ்யா. 15 ஆண்டுகள் தொடர்ந்து பிரேயர் செயின் விடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். விளைவு என்ன? விளைவு என்ன? கம்யூனிசம் கொலாப்ஸ், கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு பிராந்தியம் ஒட்டுமொத்தமாக அது ஒன்றுமில்லாமல் போனது. கம்யூனிசம் வாஸ் டிஃபீட்டட். prayers changed it. Specific prayers. அதற்கு பிறகு பிரதர் ஆண்ட்ரூ கல்ஃப் கண்ட்ரீஸ்க்காக, மத்திய அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற தேசங்களுக்காக அவர் ஜெபத்தை ஆர்கனைஸ் பண்ணினார். விளைவு என்ன?
Gulf War broke out. அமெரிக்கன் ட்ரூப்ஸ் உள்ளே ஆயிரக்கணக்கிலே வேதாகமத்தோடு உள்ளே போனார்கள் என்று நமக்கு தெரியும். God has his way of answering our prayers, but we must keep praying. Specific prayer. We need organizers and we need agonizers. We need the fighters and we need the writers. ஒழுங்குபடுத்துகிறவர்களும் தேவை, ஓலமிடுகிறவர்களும் தேவை, யுத்தம் செய்கிறவர்களும் தேவை, எழுதுகிறவர்களும் தேவை. மோசே கையை உயர்த்தி இருந்தார், அதுவும் தேவை. ஜெபிக்கிறவர்கள், யோசுவா யுத்தத்திலே யுத்த களத்தில் இருந்தார், அதுவும் தேவை. ஜெபம், ஸ்பெசிபிக் பிரேயர், குறிப்பான ஜெபம் தேவை. மிஷன் ஃபீல்டுக்கு உங்களுடைய கால்கள் மூலமாக நீங்கள் போக முடியாவிட்டாலும் முழங்கால் மூலமாக போகலாமே. Even if you can't go to the mission field by your feet, you can go on your knees. Commit today. Just praying for you and your family. I'm not saying stop praying for you and your family. You must pray for your family, but you must also pray for God's mission. தேவனுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆமென். Missionary praying must be supreme. Missionary praying must be specific. அது முதன்மையாக இருக்க வேண்டும். Missionary prayer குறிப்பாக, தெளிவாக, பாயிண்டடாக, ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டும். Missionary praying must be supreme. Missionary praying must be specific. 1100 போஸ்டல் கோடு சபை இல்லை என்று சொன்னார்கள். பீகாரை குறித்து ஆதங்கப்பட்டு ஜெபித்தோம். ஆண்டவரே, 100 போஸ்டல் கோடை அடாப்ட் பண்ணுகிறோம் என்று சொன்னோம். அதுதான் 3000 கிராமங்கள். தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே பிரேயர் கைட்ஸ் பிரிண்ட் பண்ணி மக்களை ஜெபிக்க சொல்லுகிறோம். பிரேயர் நியூஸ் லெட்டர்ஸை அனுப்புகிறோம் ஜெபத்திற்காக. இன்றைக்கு ஏராளமான தகவல்களை ஆண்டவருடைய கிருபையினாலே சேகரித்து ஜெபத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். மூன்றாவதாக, மிஷனரி பிரேயிங் must be sacrificial. It must be supreme, it must be specific, it must be sacrificial. தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஸ்காட்லாண்டை தாரும் ஆண்டவரே, அல்லது நான் சாகிறேன் என்று சொன்னார். ஓ காட், கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ டை. ஜார்ஜ் விட்ஃபீல்ட், கிங் ஆஃப் ஓப்பன் ஏர் பிரீச்சர்ஸ், பிரின்ஸ் ஆஃப் ஓப்பன் ஏர் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் ஜெபித்தார், லார்ட் கிவ் மீ சோல்ஸ் ஆர் டேக் அவே மை சோல். என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ஆத்மாவை தராவிட்டால். இப்படி ஜெபித்தவர்கள் உண்டு சரித்திரத்தில். எழுப்புதல் வீரர்கள், எஸ்தர் ஜெபித்தால், செத்தால் சாகிறேன், என்னுடைய இனம் அழிக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியாது, நான் ராஜாவின் சமூகத்திலே பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். மோசே, யாத்திராகமம் 32 அதிகாரம் 32 வசனம், எக்ஸோடஸ் 32 and verse 32, லார்ட் forgive them, ஆண்டவரே அவர்களை மன்னியும், அல்லது என் பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். செல்ஃப்லெஸ் பிரேயர் ஃபார் த நேஷன். நானே சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று பவுல் சொல்லுகிறார். தன் இனத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், தன் இன மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். ரோமர் 9 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை, Paul is willing to be cursed for the sake of others. Missionary praying must be sacrificial. தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். தியாகம் என்றால் என்ன? தூக்கம் இல்லாமல் ஜெபிக்க முடியுமா? இரவெல்லாம், ஒரு நாள் இரவெல்லாம் நீங்கள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க நீங்கள் ஒதுக்கி ஜெபிக்க முடியுமா? பர்சனல் ஆல்நைட் பிரேயர் நீங்கள் செய்ய முடியுமா? செய்திருக்கிறீர்களா? செய்ய விருப்பமா? செய்ய ஒப்புக் கொடுக்கிறீர்களா? செய்ய சவாலை பெற்றுக்கொள்கிறீர்களா? மிஷனரிகளுக்காக ஒரு இரவு ஜெபிப்பேன் என்ற ஒரு தியாகம் உங்களுக்கு உண்டா? அர்ப்பணம் உண்டா? ஆவியானவர் பேசுகிறார். முடிந்தால் ஒப்புக்கொடுங்கள். இரவெல்லாம் ஒரு இரவு ஒதுக்குங்கள். மாதத்திற்கு ஒரு இரவு ஒதுக்குங்கள். மிஷனரிகளுக்காக ஜெபிப்பேன், எழுப்புதலுக்காக ஜெபிப்பேன், தேசத்திற்காக ஜெபிப்பேன்.
ஆகாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? இதையெல்லாம் தியாகம் பண்ண முடியுமா ஜெபத்திற்காக? இரவெல்லாம் இயேசு ஜெபித்து 12 மிஷனரிகளை ரெக்ரூட் பண்ணினார். முதல் மிஷனரியை அனுப்புகிறதான நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாலாவதாக, மிஷனரி பிரேயிங் மஸ்ட் பி சிஸ்டமேட்டிக். முதன்மையாக இருக்க வேண்டும், குறிப்பாக இருக்க வேண்டும், தியாகம் உள்ளடங்க வேண்டும். முறையோடு செய்யப்பட வேண்டும், சிஸ்டமேட்டிக். மற்ற காரியமெல்லாம் மற்ற அலுவல்கள் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமா? மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குகிறது போல ஜெபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க முடியுமா? வீக்லி ஒன்ஸு பராமரிப்பு குழுவில் கேர்சலில் ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஃபேமிலி ப்ரேயரில் வீக்லி ஒன்ஸு ஜெபிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? மிஷனரிகளுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஷெட்யூல் இருக்கிறதா? மண்டே இதற்காக ஜெபிப்பேன், டியூஸ்டே இதற்காக ஜெபிப்பேன், ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா? கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கவனிங்க, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அப்படிதானே பாடுறோம்? கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா? கால்கள் யாவும் முடங்குவதற்கு முன்பாக நம்முடைய கால்கள் முடங்குகிறதா? Every knee shall bow, true. But before that happens, does your knee bow? நம்முடைய கால்கள் முடங்கட்டும். For systematic praying, supreme praying, sacrificial praying, specific praying. ஐந்தாவதாக, மிஷனரி பிரேயிங் மஸ்ட் பி ஸ்பிரிட் லெட். ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஜெபிக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாசிக்கிறோமே. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18-20 வாசிக்கும் பொழுது ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். மிஷனரி பவுல் எழுதுகிறார் எபேசு சபைக்கு, நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், தைரியமாய் நாங்கள் பேச ஜெபியுங்கள், ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1963 பிளெஸிங் யூத் மிஷன் ஃபவுண்டர் ஆர் ஸ்டான்லி காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் பொழுது, மாணவர்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே உள்ள சில ப்ரொஃபஸரும் அங்கே கூட்டி ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் இந்திய வரைபடத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள், தேசம் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைபை குறித்த ஒரு பாரம் வருகிறது. என்னடா இது, சம்பந்தமே இல்லையே, நம்ம இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், ஆப்பிரிக்கன் ட்ரைபை குறித்து ஆண்டவர் பாரப்படுத்துகிறாரே. ஜெபிக்கிறார்கள். ஆப்பிரிக்கன் ட்ரைபை குறித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் அதற்கு பிறகு கண்டுபிடித்தார்கள், கர்நாடகாவில் சிர்தி ட்ரைப் என்ற ஒரு ட்ரைப் இருக்கிறது. அது ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைப். போர்ச்சுகீஸ் மாஸ்டர்ஸ் அவர்களை இந்தியா வழியாக கொண்டு போகும் பொழுது அவர்கள் எஸ்கேப் ஆகி ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைப் இந்தியாவில் கர்நாடகாவிலே இருக்கிறார்கள். தே ஆர் கால்ட் பிளாக் கோல்ட், சிர்தி ட்ரைப். அங்கே மிஷனரி ஊழியத்தை பிளெஸிங் யூத் மிஷன் ஆரம்பித்தது. See, Spirit of the Lord, ஆவியானவர் பாரப்படுத்தினார். ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆவியானவர் பெருமூச்சுகளோடு உங்கள் மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவ சித்தம் என்னதென்று அறிந்து உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பார். ஸ்பிரிட் லெட் பிரேயர்ஸ் தேவை. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே செய்யப்பட வேண்டிய ஒரு இறைப்பணி.
It's a Herculean task. It cannot be done with human strength. We need the strength of God. We need the guidance of God, even for praying. ஜெபத்திற்கு கூட ஆவியானவருடைய வழிநடத்துதல் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் தாமே நம்மை ஜெபத்திலே நடத்துவாராக. மிஷனரி பிரேயிங்கை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். மிஷன்ஸ் பிரே, இட் மஸ்ட் பி சுப்ரீம், இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக், இட் மஸ்ட் பி சாக்ரிஃபிஷியல், இட் மஸ்ட் பி சிஸ்டமேட்டிக், இட் மஸ்ட் பி ஸ்பிரிட் லெட். முதன்மையாக இருக்க வேண்டும், குறிப்பாக இருக்க வேண்டும், தியாகமாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் தேவ தயவை பெற்றுக்கொள்வீர்கள். சாத்தானின் கோபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். You will earn the favor of God and the fury of Satan. It is shaking the enemy's kingdom to its foundation. எதிரினுடைய அஸ்திபாரத்தை அசைக்கிற ஜெபம். ஆமேன். மிஷனரிகளுக்காக ஜெபிப்பீர்களா? ஆமேன். மிஷனரிஸ் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்து நாளையிலிருந்து அங்கே உள்ள சுதேசி ஊழியர்கள், ஆமேன், மிஷனரிஸ் அப்படின்றால் தமிழ்நாட்டிலிருந்து பீகாருக்கு போகிறவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு போகிறவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து ராஜஸ்தானுக்கு போகிறவர்கள், மிஷனரிஸ். அங்கே சுதேசி ஊழியர்கள், மண்ணின் மைந்தர்கள், நேட்டிவ் ஒர்க்கர்ஸ், அவர்களை குறித்து நான் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற சவால், அவர்களுக்கு இருக்கிற சேலஞ்ச், அதெல்லாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமேன். பிரைஸ் காட். ஜெபிப்பீங்களா மிஷனரிகளுக்காக? ஜெபம் முடிக்கலாமா? நேரம் முடிந்து விட்டது. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இன்றைக்கு பேசினீர், கற்றுக் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறட்டும். ஆண்டவரே, பாரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறதற்கு பிரேயர் கேட்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுபடியும் சந்திக்கிறேன்.